என்ன தவறுன்ற கொள்ளடிச்ச காசுல இருந்தா எடுத்து பிரசாந்த் கிஷோரை கொண்டு இருக்காரு. அவர் உழைச்சிருக்காருங்க. அவரோட 30 வருஷம் உழைப்புல வாங்குற சம்பளத்துல தாங்க கொடுக்குறாரு. காசு எடுத்து தான் உழைச்ச காசை செலவு பண்றாரு. கொள்ளடிச்சதோ கடன் புடுங்கினதோ மக்கள் வரி பணத்தில் கொள்ளடிச்சு வச்சதோ கமிஷன் அடிச்சதோ லஞ்சம் ஊழல்ல வாங்க சம்பாதிச்ச காசை கொண்டு வந்து கொடுத்து பிரசாந்த் கிஷோரை கூட்டு வந்து உட்காந்து வச்ச மாதிரி கூட்டி வைக்கல. இதெல்லாம் பொறாமையில பேசுறது. நான் அப்படிதான் நான் பாக்குறேன். 80 கோடி ரூபாய் டாக்ஸ் கட்டியிருக்காங்க. இன்னைக்கு 200 கோடி ரூபாய் அவர் கொடுக்குறாரு, 300 கோடி கொடுக்குறாருன்னா அவர் உழைச்ச காசை தாங்க எடுத்து கொடுக்குறாரு. அதுல என்ன தப்பு? வெற்றிக்கு என்னெல்லாம் இலக்கு இருக்கோ அதை செய்யறாங்க. இப்ப கிரிக்கெட் நடக்குது. நீங்க சொன்னீங்களே அறிவு ஜீவி ஒருத்தர் இருக்காரு பணக்கொழுப்புல செய்யறாருன்னு. 15 வருஷமா கத்தி 8% தான் நீங்க வந்திருக்காரு. பிரசாந்த் கிஷோர் ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்குறாரு ஆதவ் அர்ஜுனாக்காக. ஆதவ் அர்ஜுனா ஜான் சார் 2 பேருமே அவரோட சிஷியன். 60 வருஷம் ஆட்சி உங்களுது, கிட்டத்தட்ட அரசியல் உங்களுக்கு தெரியாததே இல்லைன்றீங்க. அப்புறம் நீங்களும் எதுக்கு வியூ அமைப்பாளர் வச்சுக்கிறீங்க? பேசணுமேலாம் பேசக்கூடாது. முதல்ல நீங்க கரெக்டாக இருந்துட்டு அப்புறம் பேசுங்க. டெய்லி உங்களுக்கு நியூஸ் தரோம், கவலைப்படாதீங்க. ஃபுல் டிஆர்பி தான் வச்சு செய்வோம் நாங்கள். அந்த வார்த்தையே தவறுன்ற அவர் ஏன் சிறுபான்மைன்னு சொல்றீங்க? அவர் ஒரு மதத்தை சார்ந்தவர், நான் ஒரு மதத்தை சார்ந்தவர், நீங்க ஒரு மதத்தை சார்ந்தவர், அவ்வளவுதான். இதுதான் சரியா, அப்படிதான் பார்க்கணும். அது அப்படிதான் பார்க்கணும். அது தவறு. நீங்க தாவேக்காவை ஆதரிக்கிறீங்க. இந்த விஷயத்துல நான் கண்டிப்பா ஆதரிப்பேன், 100% ஆதரிப்பேன். இதுதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எங்களுக்கு இது வேணாம், எங்களுக்கு வேணாம். ஜாதி மதத்தை ஒழிக்கணும், இப்படிதான் ஒழிக்க முடியும். நீ மீண்டும் மீண்டும் சிறுபான்மைன்னு சொல்லி சொல்லி வாக்குக்காக வச்சு அதுல நீங்க ஒன்று கிரியேட் பண்றீங்கல்ல, அது தேவையில்லைன்ற தவறுன்ற இதை எல்லாத்தோட நான் பெருசா ஆதரிக்கிறது. இது வரைக்கும் நான் ஆதரிச்ச சில விஷயங்கள் இருக்குல்ல, அதை எல்லாத்தோட மேம்படுதுன்ற அண்ணா வேற லெவல்ன்ற இந்த விஷயத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதை தான் சொல்றோம். அது எப்படி போகுது? சிறுபான்மை சிறுபான்மை அந்த சிறுபான்மையர் ஹேட்ரட் ஸ்பீச் சார். நீங்க கேட்க வேண்டியது 60 வருஷம் ஆட்சி செய்த திராவிட அரசியல் சார். சார் இது சரியில்லைன்னா சார் நீங்க வரீங்க. அதான் சார் சொல்றேன். அதான் உங்ககிட்ட அதான் சார் முதல் படி இது கேக்குறேன். இன்னில 5 வருஷம் கழிச்சு பாருங்க, அதே வெஸ்ட்மாம்பலத்துல மாடியில வந்து ஐயர் இருப்பாரு, கீழே வந்து முஸ்லீம் மெம்பர் இருப்பாரு. நடக்கும். வணக்கம். வணக்கம். பிரசாந்த் கிஷோர் தாவேகா தலைவர் விஜய் சந்திப்பு நடந்திருக்கிறது. அந்த சந்திப்பு குறித்து எல்லா ஊடகங்கள்லையுமே நியூஸ் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. அதுக்கு தலைவர்களோட ரியாக்ஷனும் வருது. ஒவ்வொரு தலைவர்களுமே அது குறித்து கருத்து சொல்லியிருக்காங்க செய்தியாளர்கள் கேட்கும்போது. அந்த வகையில் சீமானும் சொல்லியிருக்காரு, எனக்கு அதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை, நான் வந்து மக்களை சந்திக்கிறேன், மக்களுடைய ஆதரவோடு தான் களத்தில் நிற்கணும்னு நினைக்கிறேன், பணக்கொழுப்பு இருக்கிறவங்க அதெல்லாம் பண்ணுவாங்க, என்கிட்ட நிறைய அறிவு இருக்கிறது, பணம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அறிவு கொழுப்பு இருக்கிறவங்க நிறையா வார்த்தையை விடுவாங்க, அப்படி வச்சுக்கலாமா? இதெல்லாம் என்ன ஒரு டாக்குங்க இதெல்லாம் வந்து சும்மா சொல்லணும். அதாவது இந்த நரிக்கு வந்து இந்த பழம் புளிக்கும்னு சொல்லுவாங்களே, எட்டாத இதுன்ட்டுன்னு, அந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே தான் இருக்குது. இங்கே இட் இஸ் ஓப்பன் ஃபார் எவ்ரிபடி. வேணும்னா வச்சுங்க, வேண்டானா விடுங்க. அதாவது அவங்கவுங்க கட்சியோட பாலிசி மேக்கிங், ஒருத்தரோட பாலிசி டெசிஷன் மேக்கிங்கில் நம்ம வந்து இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. அது முதல் கருத்து நீங்கள் சொன்னீங்கல்ல, அதை ஏற்றுக்கொள்கிறேன். அது அவங்க இஷ்டம், வச்சுக்கிறோம் வச்சுப்பாங்கன்னு. அந்த பணங்கொழுப்பு பண்ணுவான்னு சொன்னான் தெரியுமா? அப்போ வந்து அறிவு கொழுப்பு இருக்குது, எனக்கு அறிவு இருக்குது அப்படின்னு சொல்கிறால. அப்போ அறிவு கொழுப்பு இருக்கும் வார்த்தையால் அனாவசியமாக விடலாமா? அவர் பெரியார் இருந்தால் பெரியார் தந்தை பெரியாரை பற்றி பேசும்போதே எதுவும் நம்ம சொல்லலை, அவங்க சைட்லையும் சொல்லலை. அந்த நாகரிகமாக அவர் இருக்கணும். அவர் எல்லாத்துமே பேசணும்லாம் பேசக்கூடாது. அண்ணன் தான், ரொம்ப மரியாதை கொடுக்குறோம். அதுக்காக இஷ்டத்துக்கு அவர் பேசுறதெல்லாம் கேட்டே இருக்க முடியாது. திருப்பி ரிவர்ஸ் அடிக்க ஆரம்பித்தோன்னா அது அவரோட வயசுக்கும் அவர் அண்ணனாக பார்க்குற அந்த இதுக்கும் இல்லாமல் போகும்னு நான் பார்க்குறேன். இது வந்து டோட்டல் பாலிசி மேக்கிங் பிரதர். இது யார் வேணாலும் வச்சுப்பாங்க உலகத்தில். ஆனால் உண்மை தானே அது. பிரசாந்த் கிஷோர் வராருன்னா சும்மா வந்து உட்கார மாட்டார்ல. என்ன தவறுன்ற கொள்ளடிச்ச காசுல இருந்தா எடுத்து பிரசாந்த் கிஷோரை கொண்டு இருக்காரு. அவர் உழைச்சிருக்காருங்க. அவரோட 30 வருஷம் உழைப்புல வாங்குற சம்பளத்துல தாங்க கொடுக்குறாரு. காசு எடுத்து தான் உழைச்ச காசை செலவு பண்றாரு. கொள்ளடிச்சதோ கடன் புடுங்கினதோ மக்கள் வரி பணத்தில் கொள்ளடிச்சு வச்சதோ கமிஷன் அடிச்சதோ லஞ்சம் ஊழல்ல வாங்க சம்பாதிச்ச காசை கொண்டு வந்து கொடுத்து பிரசாந்த் கிஷோரை கூட்டு வந்து உட்காந்து வச்ச மாதிரி கூட்டி வைக்கல. தான் உழைச்ச காசு, தான் நடிச்சு உழைச்சி ப்ராப்பரா டாக்ஸ் கட்டியிருக்காரு. அதுக்கும் சேர்த்து அதை எல்லா இடத்துலையும் நம்ம பதிவு பண்ணும். இதெல்லாம் பொறாமையில பேசுறது. நான் அப்படிதான் நான் பாக்குறேன். 80 கோடி ரூபாய் டாக்ஸ் கட்டியிருக்காங்க. இன்னைக்கு 200 கோடி ரூபாய் அவர் கொடுக்குறாரு, 300 கோடி கொடுக்குறாருன்னா அவர் உழைச்ச காசை தாங்க எடுத்து கொடுக்குறாரு. அதுல என்ன தப்பு? வெற்றிக்கு என்னெல்லாம் இலக்கு இருக்கோ அதை செய்யறாங்க. இப்ப கிரிக்கெட் நடக்குது, சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்க போறீங்க. அது பிடிக்கிட்டோம், என்ன தப்பு? சின்ன மீனே பெரிய மீன் பிடிக்க தாங்க இருக்கு. இப்போ ஒரு கிரிக்கெட் டீம் இருக்கு, நீங்க ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்கன்னா ஒரு ரிட்டர்ன்ஸ் வரும்னு எதிர்பார்த்து பண்ணுவீங்க. கிரிக்கெட் டீம் இருக்குங்க, ஒரு கேப்டன் இருக்காருங்க. அந்த கேப்டன் என்ன பண்ணுவாரு? தனக்கான சாதகங்கள் எல்லாம் என்ன இருக்கோ அதெல்லாம் கொண்டு வருவாரு. நீ அதை செஞ்ச, நீ அதை செஞ்சேன்னு கேட்க முடியாது. நீங்க ஒரு பேட்ஸ்மேனு, அவர் ஏன் கடைசியில் இறக்குறீங்க? ஒரு பவுலரு, அவரை வந்து ஏன் ஃபர்ஸ்ட் இறக்குறீங்க அப்படின்னு கேட்க முடியுமா? ஒரு பேட்ஸ்மேன் தானே, ஒரு ஆல்ரவுண்டரா இருப்பார், எங்க ஃபர்ஸ்ட் ஓவரை போட வைக்கிறீங்க கேட்க முடியுமா? யூகங்களும் உத்திகளும்
அந்த களத்தில் வெற்றி பெறுவதற்காக எதெல்லாம் சினிமா ஏதாவது கான்ஸ்டியூஷன்ல இருக்கா நீங்க வந்து இந்த மாதிரி இவர் வச்சுக்கூடாது அரசியல் வியூகங்களை வச்சுக்கூடாதுன்ட்டுன்னு அப்பெல்லாம் ஒன்றும் இல்லையா? நீங்க சொன்ன கிரிக்கெட் டீமே ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். சரி எடுத்துங்க. நீங்க சொன்ன மாதிரி திறமைசாலிகளை ஒரு டீமுக்கு கேப்டன் கொண்டு வர்றது தப்பு கிடையாது. ஆனா அவங்களுக்குலாம் ஸ்பான்சர் இருப்பாங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு யாரா ஸ்பான்சர் இருக்காங்க? என்ன ஸ்பான்சர்? யார் ஸ்பான்சர் பண்றா? இந்தியன் டீம் யாருங்க? இந்தியன் டீம் தாங்க ஸ்பான்சர் பண்ணுது. நான் நல்லா வரலன்னா இந்தியன் டீம்ல எடுத்துக்க போறாங்க. அதுல ஒரு ஸ்பான்சர்ஷிப் இல்லாம அங்க இருக்கு. நீங்க ஜஸ்டியே பார்க்கலாமே ஸ்பான்சர் யாரு சார்? அது இந்தியன் டீமோட அதுதான் சார் நானும் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு புரியுதா நான் சொல்ல வருது? அது வந்து யார் பண்றான்னா அவனுக்கு பப்ளிசிட்டி. அவன் 10 ரூபா உங்களுக்கு செலவு பண்றான் இந்தியன் டீமுக்குன்னா 10 கோடி பேர் பாக்குறான். அது முன்னா அவனுக்கு 100 கோடி வியாபாரம் இருக்குது. தான் செலவு பண்ணும் பணம் யாருக்காக செலவு பண்றான் நம்பர் 1 யாரோடதுன்னு பார்க்கணும். நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், இது கொள்ளடிச்சு லஞ்ச பணத்திலே ஊழல் பணத்திலே கொண்டு வரல, தான் உழைச்ச காசை செலவு பண்றாரு. அப்ப வஉசி ஒண்ணு பண்ணாரு, என்ன கணக்குல எழுதலாம்? எப்படி கொண்டு வந்தாரு? வஉசியும் விஜயும் கம்பேர் பண்றீங்க. நான் அதுதான் சொல்றேன். உடனே நீங்க வந்துருவீங்க கம்பேர் பண்றீங்க. நான் பண்ணல. ஆமாங்க, அததான் நானும் சொல்றேங்க. இப்ப அவர் உழைச்ச காசை தாங்க அவர் கையில போடுறாரு. அவர் உழைச்ச காசு, அதுல யாருக்குமே சந்தேகம் இல்ல. அவர் இஷ்டம். என்ன அவர் இஷ்டம் தான், பிரச்சனை அது கிடையாது. அவர் பிரசாந்த் கிஷோர் வச்சுக்கிட்டாங்க, வச்சுக்கலன்னா வச்சுக்கிறாருன்னா ஓகே ஃபைன் பரவாயில்ல போட்டோம். நான் சம்பாதிச்ச காசு மக்களுக்கு மக்கள் எனக்கு கொடுத்த காசு நான் செலவு பண்றேன்றாரு. வஉசி தன் சொத்தை கொடுத்த மாதிரி இவரும் கொடுக்குறாரு வச்சுங்க. அந்த காலத்துல அவர் மக்களுக்காக செஞ்சாரு. என்ன அந்த காலத்துல வெள்ளையனை தோக்கடிக்கிறதுக்காக செஞ்சு, இந்த காலத்துல கொள்ளையனை தோக்கடிக்கிறதுக்காக செய்யறாரு விஜயன்னா. அப்படி எடுத்துங்க. அந்த காலத்துல வஉசி வெள்ளையர்கனே வெளியேற்றத்துக்காக தன் சொந்த காசே போட்டாரு. இந்த காலத்துல விஜயன்னா கொள்ளையனை வெளியேற்றத்துக்காக தன் சொந்த காசை போடுறாரு. பிரசாந்த் கிஷோர் நம்பிதான் இருக்கீங்க. உங்களோட மாசு, உங்களுடைய செல்வாக்கு, அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். நான் வந்து பிரசாந்த் கிஷோர்னால தான் அவர் ஜெயிப்பார்னு சொல்ல. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல பிப்ரவரி 2ஆம் தேதி அன்னைக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், 3 மணிக்கு 1 மணிக்கு அவர் அனௌன்ஸ் பண்றாரு, 3 மணிக்கு நம்ம பேட்டி எடுக்கிறோம். நீங்க தான் என்ன பேட்டி எடுத்தீங்க. அந்த சட்டை கூட நான் மாத்தல, அதே சட்டை போட்டு திருப்பி உட்காந்து நீங்க நான் பேசிட்டு இருக்கேன். தெரியுதா? வாண்டடாவே போட்டு வந்திருக்கேன். நம்ம தான் முதல்ல பேசும்போது சொன்னோம், ஒரு அரசியல் கட்சி தலைவன் தன் கட்சி ஆரம்பிக்கும் போதே 15% வாக்குகளோட ஆரம்பிக்கிறாருன்னு. நீங்க கூட கேட்டீங்க அது எப்படிங்க சாத்தியம்னு. எல்லா கட்சியும் பல ஆண்டுகளாக இருக்கு. நீங்க சொன்னீங்களே அறிவு ஜீவி ஒருத்தர் இருக்காரு பண கொழுப்புல செய்யறாருன்னு. 15 வருஷமா கத்தி 8% தான் நீங்க வந்திருக்காரு. ஆனா அவர் ஆரம்பிக்கும் 5% வராருன்னு நான் சொல்லி அடுத்த பேட்டியில நான் அதை ப்ரூவ் பண்றதுக்கு உங்களுக்கு நான் டீடைலே கொடுத்தேன். அவர் இந்த மாதிரி பிரசாந்த் கிஷோர்களை ஹையர் பண்ணல, உங்களை மாதிரி அமைப்பாளர்களா இல்ல. நான் ரொம்ப சிம்பிளா சொல்லட்டுமா, இது வந்து திருப்பி நீங்க சொன்னீங்கன்னா அதான் உனக்கு ஒரு எல்லாருமே ஒரு யுக்தி வச்சிருப்பாங்க. இதே கிரிக்கெட் மேட்ச்லயே நான் திருப்பி எடுத்து வைக்கிறேன். நீ 11 பேர் பேட்ஸ்மேன் ஆடுறியா, 11 பேர் பவுலர் ஆடுறியா, இல்ல 11 பேர் ஆல்ரவுண்டர் ஆடுறியான்றது முக்கியம் இல்ல. பிரச்சனை இல்ல. என்னோட கேள்வி என்னன்னா, அந்த மாதிரி உங்களோட வச்சுக்காம போங்க. யார் வச்சுக்க வேணாம்னு சொன்னா வச்சுக்க சொல்லுங்க. அவரையும் நாங்க வேணா சொல்றோம். பிரச்சனை என்னன்னா, உங்களோட இந்தியன் டீமா இருந்தா கேள்வி கேட்க போறது இல்ல. பணத்தை இன்வெஸ்ட் பண்ணல, அது ஐபிஎல் டீம் ஆகுது, அங்க லாப நோக்கம் வந்துருதுன்னு கேள்வி கேட்கிறோம். அது எப்ப வரும்ன்றத பார்க்கணும். அதுதான் சொல்றேன். அந்த லாப நோக்கம் எப்ப வருதுன்னா, ஸ்பான்சர் வாங்கியிருக்காங்க இப்படி வந்திருக்குன்னு. இவர் உழைச்ச காசு தான் சார் போடுறாரு. எங்கேருந்து சார் நீங்க கேளுங்க, சார் இவ்வளோ காசு எங்கேருந்து சார் வந்துச்சு, எப்படி சார் வந்து அப்படின்னு எந்த கேள்வியுமே அவர் கேட்க முடியாது. ஏன்னா தான் உழைச்ச காசை கொடுத்த. 2வது, பிரசாந்த் கிஷோர் ஃப்ரீயா கூட பண்ணலாம் ஆதவ அர்ஜுனாக்காக. நமக்கு தெரியுமா? நீங்க அக்ரிமெண்ட் எடுத்துட்டு வாங்க சார். தாவேகாவும் பிரசாந்த் கிஷோரும் 300 கோடி ரூபாய்க்கு போட்டிருக்காங்க சார். ஒருவேளை அப்படி போட்டிருந்தால் கூட விஜயனால காசு கொடுக்க முடியும். ஏன்னா சொந்த காசு தான் போடுறாரு. அப்படியே நீங்க கேள்வி வச்சார். நான் சொல்றேன், இந்த இடத்துல பிரசாந்த் கிஷோர் ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்குறாரு ஆதவ அர்ஜுனாக்காக. ஆதவ அர்ஜுனா, ஜான் சார் 2 பேருமே அவரோட சிஷியன். குரு சிஷியனுக்காக ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா சார்? இப்போ ரொம்ப சிம்பிளா ஒரு கேள்வி வைக்கிறேன் நீங்க கேட்கறதுக்கு. எனக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கேன். ஒரு டாக்டர் வந்து என்ன பார்க்குறாரு. பார்த்துட்டு சொல்றாரு, தம்பி உனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் நம்ம வந்து இதுக்கு ஆப்ரேஷன் போகணும்னு சொல்றாரு. அவர் என்ன பண்றாரு, நான் இதை எடுத்துட்டேன், ஒரு சீனியரை வர வச்சு காட்டுறேன், எதுக்கு அவர்கிட்ட செகண்ட் ரிப்போர்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு சீனியரை கூப்பிட்டு பேசுறாரு. அது தப்பா? தப்பு இல்லைல்ல. நோக்கம் என்ன? அதுல இருக்கிற நோக்கம் என்ன? நான் உடம்பு சரியா போய் பர்ஃபெக்ட் ஆகி ஒரு உயிரை காப்பாற்ற வீட்டுக்கு கொண்டு போகணுன்ற ஒரு நோக்கம். அதே தான் இங்கேயும். இப்போ ஆதவ அர்ஜுனா இருந்தாலும் சரி, ஜான் சார் இருந்தாலும் சரி, ஏன் பிரசாந்த் கிஷோர் வராரு அப்படின்னா அதை இன்னும் பெட்டர்மெண்ட் பண்ணி கொடுக்கலாம். செகண்ட் ஒப்பீனியன், தேர்ட் ஒப்பீனியன் எடுப்பாங்க இல்லையா, அது எடுக்கலாம். நோக்கம் என்ன? சமுதாயத்துக்கு நல்லது கொண்டு வரணும், ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், ஒரு தீர்வை கொண்டு வரணும். அதை எப்படியெல்லாம் நம்ம ட்ரை பண்ண முடியுன்ற ஒரு கொஸ்டின் வருதுல்ல, அதை நோக்கி தான் அவங்க பயணிக்கிறாங்கன்னு சொல்றேன். ஒரு டாக்டர் இன்னொரு டாக்டர் கன்சல்ட் நான் தான் இருக்கேனே, எதுக்கு இன்னொரு டாக்டர் கூப்பிட்டு வரீங்கன்னு எந்த டாக்டரும் கேட்டதில்லை. அவர் சீனியரே சார், எனக்கு சீனியர் சார், என் குரு சார், நான் கூப்பிட்டு வரேன்றாங்க. அந்த பாயிண்ட்ல ஆனால் அந்த சீனியர் எந்த பேமெண்ட்டும் கொடுத்துருக்க மாட்டார். அந்த டாக்டர் ஃப்ரீயா கூட பண்ணிட்டு போயிருந்திருக்கலாம். அந்த மாதிரி ஜான் சாருக்காகவும் ஆதவ அர்ஜுனா அவங்களோட சிஷியனுக்காக பிரசாந்த் கிஷோர் ஃப்ரீயா கூட பண்ணியிருக்கலாம். நமக்கு தெரியாதுல்ல. இங்க பிரச்சனை பிரசாந்த் கிஷோர் வந்தா 300 கோடி தான் கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லையே, ஃப்ரீயா கூட பண்ண வாய்ப்பு இருக்குல்ல. அந்த ஆஸ்பெக்ட்ல பாருங்க.
கொடுத்திருந்தாலும் தவறு இல்லை, கொடுக்காம போறதுக்கான இருக்கு. ஒருவேளை நாளைக்கு நீங்க பத்திரிகையாளர் எங்க வேணாலும் காற்று நுழைய முடியாத இடத்துல கூட பத்திரிகையாளர் நுழைவான்னு சொல்லுவாங்க. நாளைக்கு அந்த அக்ரிமெண்ட் கடைசி எடுத்துட்டு வாங்க, அப்ப நம்ம உட்காந்து பேசுவோம் என்னன்றது. 20% நான் வந்து ஃப்ரீயா தான் இருப்பாருன்னு நான் சொல்லல. ஓகே, 20%ன்னு பிரசாந்த் கிஷோர் ரிப்போர்ட் கொடுத்ததா செய்திகள் வருது. இது எந்த அடிப்படையிலன்னு கேள்வியும் கேட்குறாங்க. ஏன்னா இன்னைக்கு அமைச்சர் சேகர் பாபுவிடமும் அந்த விஷயத்தை வந்து செய்தியாளர்கள் கேட்கும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, கட்சி ஆரம்பிக்கும் சொல்றதுதான் 100%ன்னு கூட சொல்லுவாங்க. 2026 வரட்டும், நாங்கள் மக்கள் நம்பி இருக்கோம், எந்த ஒரு ஊடகத்தையும் எந்த ஒரு அரசியல் ஊடகத்தையும் நம்பி இல்லைன்னு சொல்றாரு வியூக அமைப்பாளர்கள். அப்ப ராபின் சர்மா யார் சார்? 2021 இதே பிரசாந்த் கிஷோர் 2021 இதே பிரசாந்த் கிஷோர் தான் சார் வேலை செஞ்சு கொடுத்தாரு. அப்போ எதுக்கு இவங்க மக்கள் பின்னாடி நிற்கிறோம், மக்கள் சேவை செய்கிறோம், எங்களுக்கு ஊடக அமைப்பாளர் நம்பி இல்லைன்னு சொல்கிறார். அப்போ எதுக்கு வச்சிருக்கிறீங்க இவ்வளோ பேர் ஹையர் பண்ணி? நாங்கள் கேட்டது 350 கோடி வாங்கினதா சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியாமல் அதை நம்ம பேசக்கூடாது. பட் ஜென்ரலாக நான் சொல்கிறேன். அப்போ இப்போ ராபின் சர்மான்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு. அவர் யார்? எதுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க? ஆட்சியில் இருக்கீங்க, உங்கள் திட்டங்கள் எல்லாம் நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் செய்கிறீங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை மக்கள் பார்த்ததே கிடையாதுன்றீங்க. இந்த திராவிட மாடல் வந்து உலகத்துக்கே ஒன்று இருக்குன்றீங்க. எங்களை பார்த்து தான் ட்ரம்ப்பே ஜெயிச்சாருன்றீங்க. அடிச்சு விட்டுன்னு இருக்கீங்க. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு ராபின் சர்மா? புதுசாக வர ஒரு ஆட்களுக்கு தான் ஸ்பெஷல் பண்ணுறதுக்கு அவங்களை ட்ரெயின் பண்ணி வரணும். 60 வருஷம் ஆட்சி உங்களுது, கிட்டத்தட்ட அரசியல் உங்களுக்கு தெரியாததே இல்லைன்றீங்க. அப்புறம் நீங்களும் எதுக்கு வியூக அமைப்பாளர் வச்சுக்கிறீங்க? பேசணுமேலாம் பேசக்கூடாது. முதல்ல நீங்கள் கரெக்டாக இருந்துட்டு அப்புறம் பேசுங்க. இதில் வந்து ரெண்டாவது அவங்களோட இஷ்டம் சார். இதில் நம்ம இப்போ நான் ஓப்பனாக சொல்கிறேனே, இதே பிரசாந்த் கிஷோர் நான் யாரை நோக்கி பயணிப்பார்னு ஒன்று இருக்குது. அவரோட ட்ராக் ரெக்கார்ட் பாருங்கள். அவர் வெற்றி பெறுவாருன்னு தெரிஞ்சவர்கிட்ட தான் போகிறார். அவர் அந்த கணிப்பு அவர்கிட்ட இருக்குது. ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. கெஸ்ஸிங் இல்லை, ஜட்ஜ்மெண்ட் வேறு, கெஸ்ஸிங் வேறு. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. அந்த ஜட்ஜ்மெண்ட் அவர்கிட்ட இருக்குது. நான் கேட்குறேன், இன்னைக்கு வந்து நீங்கள் சொல்கிறபடியே 300 கோடி ரூபா கொடுத்தாரு பிரசாந்த் கிஷோரை வந்து விஜய் என்ன ஹையர் பண்ணி சொல்லலை. அப்படிதானே ஊடக பேச்சு? சாரி, ஓகே, ஊடக பேச்சு அப்படி தானே இருக்குது. 300 கோடி குறைஞ்சி வரமாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நான் 3000 கோடி கொடுக்குறேன், எனக்கு வந்து வேலை செஞ்சிருவாரா? தமிழ்நாடு இளைஞர் கட்சிக்கு வந்து பிரசாந்த் கிஷோர் வேலை செஞ்சிருவாரா? மாட்டார். 3000 கோடி சார், 10 மடங்கு எக்ஸ்ட்ரா நான் கொடுக்குறேன்னு வச்சுப்போமே, வந்துடுவாரா? வரமாட்டார். அவருக்கு தெரியும். அப்போது அவர் அனலைஸ் பண்ணிட்டாரு, ஜட்ஜ் பண்ணிட்டாரு. அவர் டீம் ஒர்க் பண்ணுது சார். இங்கே அவர் வந்து பீகாரில் இருந்தாலும் மற்ற ஸ்டேட்டில் இருந்தாலும் மற்றது ஒர்க் பண்ணாலும் அவரோட ஸ்டீல் ஐபேக் டீம் தமிழ்நாட்டில் இருக்கு. அதுவுமே சொல்கிறாங்க, பிரசாந்த் கிஷோர் ஒரு காலகட்டத்தில் வெற்றிகளை குவித்தவர் தான். அது பாஜகலேருந்து திமுக வரைக்கும் பல கட்சிகளுக்கு பல தலைவர்களுக்கு வேலை செஞ்சுருக்காரு, சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு. ஆனால் ரீசெண்டாக அவரோட ட்ராக் ரெக்கார்டுன்னு பார்க்கும்போது டெல்லி எலெக்ஷன்லையும் இந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் பண்ணார். ரிசல்ட் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி அவங்களும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அதே ஆத்மி 2020 ஜெயிக்க வச்சார். இல்லை, இப்போ லாஸ்ட்டாக நடந்த எலெக்ஷனில் அவர் ஒரு காலத்தில் அப்படி இருந்தார், ஒரு காலத்தில் அவர் டான் தான், இப்போ இல்லைன்னு சொல்கிறாங்க. ரொம்ப சிம்பிள் சார். அதான் சொல்கிறேனே, உங்களுக்கு சாதகமாக இருந்தால் தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க, இல்லைன்னா கீழே போட்டு மிதிப்பீங்க. நான் சொல்கிறேன், அவர் வந்து நான் ட்ராக் ரெக்கார்டு எடுங்க, 100% யாரும் வெற்றி பெற்றதில்லை. த பெஸ்ட் கேப்டன் ஆஸ் ஆஃப் நவ் ஃபார் இந்தியா இஸ் தோனி. அவர் எல்லா மேட்சும் ஜெயிச்சிட்டாரா? எல்லா கப்பும் ஜெயிச்சு கொடுத்துட்டாரா? இல்லை. ஆனால் இருந்தாலும் ஓவரால் எடுக்கிறோம்ல. சச்சின் டெண்டுல்கர் எல்லா மேட்சும் 100 அடிச்சிருக்காரு. உலகத்திலே சிறந்த பேட்ஸ்மேன் சச்சின் தான். எல்லா மேட்சும் 100 அடிச்சாரு. அடிக்கல சார். இவ்வளோ எதுக்கு சார்? படைக்கிற கடவுளே 100% நல்லா படைக்கல. மாற்றுத்திறனாளிகளாகவும் குழந்தைகளுக்கு திமுக ஆதரிக்க போறீங்களா அப்படின்னு? ஏன் உங்க லாஜிக் படி பார்த்தா திமுக அது பொருந்தும். எதுக்கு பொருந்தும்? திமுகவும் இத்தனை முறை ஆட்சியில் இருந்திருக்கு, அவங்க மேல குறைகள் நிறைகளே இல்லையா? நான் வரேன், ஒரே லாஜிக் தானே சார் ஐயா. அதுக்கு வேற. அப்ப நான் எடுத்து வச்சேன்னா நான் 1 மணி நேரம் பேசுவேன். ஏன் நீங்க உங்களுக்கு பத்தாது, கட் பண்ணிடுவீங்க. அது வேற, அது ஆட்சி அமைப்பது வேற, இங்க வேற. நான் சொல்ல வருது என்ன, ஆட்சி அமைப்பது அதை பத்தி பேசுறீங்க. சொல்ல வரேன், அங்க ஆட்சி அமைக்கும் போது நடக்கும் பிரச்சனைகள். நான் இப்போ அவங்க 505 தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்கல்ல, அந்த 505 தேர்தல் அந்த வாக்குறுதிகளை வச்சு நான் பேசட்டுமா? உங்க லாஜிக் படி பார்த்தா அதுவும் சரின்னு தான் நீங்க சொல்றீங்க. கிடையாது, நீங்களே சரின்னு சொல்றீங்க. கிடையாது. 100 மேட்ச் இருக்கு, 100 மேட்ச் நம்மளை தாண்டி தோனியா இருக்கட்டும், சச்சினா இருக்கட்டும், 100 மேட்ச் ஆடினா 100 மேட்ச் 100 அடிக்கணும் தான் ஆடுவான். 100 இங்க வந்து அதேதான். அப்படி இல்லையா? 505 வாக்குறுதி நிறைவேற்றணும் தான் அவங்க பண்ணுவாங்க. சிலது வந்து நடைமுறையில இன்னைக்கு பண்ண முடியும், நாளைக்கு பண்ண முடியும், இல்ல நிதி பிரச்சனையா இருக்கும், ஒரு வருஷம் கழிச்சு பண்ணலாம். சூப்பருங்க. இப்ப நான் அப்ப வரேன். திமுகவோட 47வது தேர்தல் வாக்குறுதி என்ன தெரியுமா? நீர்நிலைகள், விவசாய நிலங்கள், இந்த மாதிரியான எந்த நிலங்களையும் எப்பேற்பட்ட தொழிற்சாலைகளுக்கோ எதுக்காகவும் எடுக்கப்படாது. முக்கியமாக விவசாயிகளோட சம்மதம் இல்லாமல்
அது வந்து நிறைவேற்றப்படாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பரந்தூர் விமான நிலையம் என்ன சார்? ஏர்போர்ட் வந்துருச்சா? அங்கே போராடுறதுலாம் யாரு? ஏர்போர்ட் வந்துருச்சாங்க, அதுக்கான வேலையில் தானே செய்றீங்க. அது என்ன வந்துருச்சு? அப்போ வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அரிட்டாப்பட்டி என்னாச்சு? இது அதை தான் சார் சொல்கிறேன். இப்போ அரிட்டாப்பட்டி வேற, அது இவங்க கொடுக்கல, இவங்க டெண்டருக்கு ஓகே பண்ணிட்டாங்க, மக்கள் உட்காந்து போராடி வாங்கினாங்க. இந்த மாதிரி நான் ஒன்று எடுத்து வைக்கட்டுமா உங்களுக்கு? இப்போ 2 நாள் முன்னாடி பட்டாசு தொழிற்சாலை 4 பேர், இன்னைக்கு 4 பேர் செத்து போயிட்டான். அதுக்கு அவங்க கொடுத்த தேர்தல் வாக்கு தெரியுமா? 74 நினைக்கிறேன். என்ன தேர்தல் வாக்குறுதி தெரியுமா? பட்டாசு பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஆலைகளை அவர்கள் கண் கீழ் கொண்டு வந்து ஒரு குழை அமைச்சு அதில் இருக்கிற எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி ஒரு உயிர் இழப்பு இல்லாமல் பாதுகாப்பான மண்டலமாக மாற்றி செயல்படுவேன். இது வரைக்கும் கடந்த இந்த 4 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4000 பேர் செத்துருப்போம். அத்தனை ஆலைகள் பிரச்சனை நடக்குது. அவங்க 505 தேர்தல் வாக்குறுதிலாம் ஒன்று எடுத்து பேச ஆரம்பிச்சேன் வச்சுங்க, 550 நிமிஷம் ஆகும் பேசுறதுக்கு. இல்லை, உங்களுக்கும் நீங்கள் ஆட்சிக்கு வருன்ற நம்பிக்கை இருக்குல்ல? ஆமாம் சார். நீங்களும் வாக்குறுதிகள் கொடுப்பீங்க சார். அப்போ பேச எல்லாத்தையும் 5 வருஷத்தில் முடிச்சிருவீங்களா சார்? நான் எதை முடிக்க முடியும் எதை முடிக்க முடியாதுன்னு இருக்கு. நான் அதை பற்றி தான் பேசிட்டு இருக்கேன். இப்போ நீட்டை பற்றி ஒரு பிரச்சனை இருக்கு, நான் நீட்டை பற்றி எதாவது பேசினேன்னா அதில் 336 தேர்தல் வாக்குறுதி வேற ஒரு பிரச்சனை, அதை எடுத்து நான் பேசினேன்னா அதுக்கு தனி 2.5% உள் ஒதுக்கீடு எக்ஸ்ட்ரா கொடுப்பேன்னாங்க. 1200 இவங்க வந்து பேர்னா மருத்துவர்கள் வர முடியாமல் பண்ணிட்டாங்க. அது வேற ஒரு பிஸ்னஸ், அதை நான் எடுத்து பேசினா அது வேற. ஆனா அதான் நீங்க சொல்லுவீங்க. அது அந்த நீட்டுக்கு அதுக்கு வந்து நீங்க போய் சுப்ரீம் கோர்ட்ல உட்காரணுன்ற அவசியம் இல்லை. நீட்டையே ஒழிப்பேன்னு சொன்னாங்க. அதுக்கு நீங்க ஒரு முயற்சி எடுத்திருக்கீங்க, அது சாத்தியம் இல்லைன்னு இன்னைக்கு ஒத்துக்கிறீங்க. அதற்கு அண்ணனுத்தி விஜய் அண்ணா அறிக்கை கொடுத்துட்டாரு. ஆனா 332வது தேர்தல் வாக்குறுதி ஒன்று இருக்கு, அது போய் என்னன்னு பாருங்க. அதுல 7.5% உள் ஒதுக்கீடு கொடுத்த அதிமுக நாங்க 10% மாத்துவோம்ன்றாங்க. அந்த 10%னா 2.5% ஜாஸ்தி. 2.5% ஜாஸ்தி ஆகுச்சுன்னா அந்த 13,800 பேர் ஒரு வருஷத்துக்கு மருத்துவர்கள் தமிழ்நாட்டில் உருவாராங்க. அரசு பள்ளி அந்த உருவாராங்க ஓவரால். அந்த 2% அரசு பள்ளி கொடுத்தீங்கன்னா 340 பேர் வரான். இந்த 4 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1350 பேர் வராங்க உள்ள மருத்துவர்கள், ஏழை மருத்துவர்கள். அவங்களுக்கு ஒன்றும் நீங்க எந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணுன்ற அவசியம் இல்லையே. எந்த மோடி உங்களை தடுக்க மாட்டாரு, எந்த ஒன்றிய அரசு உங்களை தடுக்காது, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. அதை ஜஸ்ட் நீங்க பாஸ் பண்ணிட்டு போக வேண்டியதானே. யாருமே எதிர்கட்சி கூட எதிர்க்க மாட்டாங்களே, உள்ள உட்காந்துருக்காங்க. ஏன் பண்ணல? காமராஜரை கொள்கை வழிகாட்டியாக வைத்துக்கொண்டு மாணவர்கள் நலனில் நாங்கள் அக்கறையோடு இருக்கிறோம்னு சொல்லக்கூடிய தாவேகா இதையெல்லாம் சுட்டி காட்டி வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துங்க, விஜயை வந்து பேச சொல்லுங்க, அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுங்க. வரும் சார், வரும், நடத்திக்காமீங்க சார். பண்ணுவோம் சார், வருவாங்க சார். களத்துல இறங்கினதுக்கு அப்புறம் பாருங்க சார். ஏன் சார் அவசரப்படுறீங்க? வருவாங்க, பொறுமை வேணும் கொஞ்சம். ஒரு படி. அதாவது 2026 ரொம்ப சிம்பிள். ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தை குப்பிரிச்சு ஏந்து நின்று அதான் ஒரு வயசுல 2 வயசு ஆகும். ஓடுறது எப்போ ஓடும்? அது எப்ப நடக்க ஆரம்பிச்சு அதுக்கான ஒரு கான்பிடன்ஸ் வருதோ ஓடும்ல. அந்த ஓட்டம் ஏப்ரல் மாதத்துல இருந்து சூடு பிடிக்கும். அப்ப பேசுவோம். டெய்லி உங்களுக்கு நியூஸ் தரோம், கவலைப்படாதீங்க. ஃபுல் டிஆர்பி தான் வச்சு செய்வோம். நாங்க செய்வாங்க, அப்படியே சொல்றேன். நீங்க பேசி பேசி நானும் மாறுறேன். செய்வாங்க, கவலைப்படாதீங்க, இதெல்லாம் நடக்கும். நீங்க அதுதான் ஒரு பட்டியல் வந்திருந்தது, நிர்வாகிகள் பட்டியல் அப்படின்னு சொல்லி. அன்அஃபிஷியல் தான், அஃபிஷியலா இவங்க எதுவும் ரிலீஸ் பண்ணல. பட் விஜய் ஹேண்டில்ஸ்ல நிறைய விஜய் ஃபேன்ஸ், டிவிக்கு ஆதரவாளர்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல பார்க்கும்போது குழந்தைகள் அணி அப்படின்னு ஒன்று உருவாக்கப்படுறதா அங்க வந்து விளக்கம் கொடுத்துருந்தாங்க. எனக்கு அதுல டவுட் இல்லை, நான் புரிஞ்சுக்கிறேன். குழந்தைகள் அணினா குழந்தைகளுடைய நலனுக்காக ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு அணி. அதில் வந்து 18 வயது பூர்த்தி அடைந்தவர்கள் இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக கூட இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். குழந்தைகள் வரைக்கும் நீங்கள் யோசிச்சிங்களே, அங்கே வந்து சிறுபான்மையினருக்கு ஒரு அணி இல்லை, பட்டியல் சமூகத்தினர் மேம்பாட்டுக்காக ஒரு அணி இல்லை. ஏன் அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாக தெரியலையா? அவங்களுக்குலாம் அந்த செக்மெண்ட்டில் ப்ராப்ளமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? சிறுபான்மையர் அணி அப்படின்னு எதுக்கு பிரிக்கிறீங்க? நீ சிறுபான்மையர், இவன் பெரும்பான்மையர்னே இல்லை சார், எல்லாரும் சமம் எங்களை பொறுத்த மட்டும். அந்த பாயிண்ட்ல பாருங்க சார், எங்க கட்சியில கிடையாது. நீங்க அவங்க லெவலுக்கு போறீங்க. தாய்க்கால ஒரு சிறுபான்மையர் ஒரு அணியே கிடையாது. அதான் ஏன்னு கேட்கிறேன். தேவையில்லை. நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேனே, அவங்களுக்கான சிறுபான்மையருக்கான சில சலுகைகள் இருக்குல்ல, அதுல கை வச்சனா நம்ம கேட்கறதுல இருக்கு. ஒரு குழந்தை இருக்கு சார், ஒரு 5 வயசு குழந்தை. அந்த குழந்தைகிட்ட வந்து நீ சிறுபான்மையர் அணி, சிறுபான்மையர் சமூகத்தை சார்ந்தவன் ஏன் சொல்லி வளர்க்குறீங்க? உனக்கான எல்லாமே இருக்குடா தம்பி, வாடா. ஒரு உயிர்னாலும் ஒரு உயிர் தான். அப்படிதான் நம்ம பார்க்கணும். இது என்ன பெரும்பான்மையர் சிறுபான்மையர்? எல்லா மனுஷனும் ஒண்ணு சார். யார் பிரிச்சீங்க? அப்ப ஏன் வந்து இளைஞர் அணி 2ஆ பிரிக்கிறீங்க? பெண்கள் அணின்னு சொல்லி ஒன்னு தனியா பிரிக்கிறீங்க. அது அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றது சார். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் சார். ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்னு வருது சார். நீங்க ஆண்கள் பெண்களை சமமா பாருங்க, ஏன் அங்கேயே தனியா பிரிக்கிறீங்க? அட்மினிஸ்ட்ரேஷன் அப்ப இங்க நீங்க பார்க்க மாட்டீங்களா? அது எதுக்கு அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல வரும்போது சமூக நீதியை பெண்களோட உரிமை, அதாவது வந்து சமமாக. அடுத்து நீங்க கேட்பீங்க, ஏன் சார் 4 ஆண்கள் இருக்காங்க, ஒரு பெண்கள் கூட இல்லையான்னு. அந்த 4ல் 1
கொண்டு வரணும் அப்படின்னா இந்த அணியை உருவாக்கும் போது தான் அதோட ரெப்ரஸன்டேஷனுக்குள்ள வர முடியுன்றதுக்காக பண்றது. நீங்க சொன்ன சிறுபான்மையர் அணிக்கு ரெப்ரஸன்டேஷன் காட்டணுன்ற அவசியம் இல்லை. அதுல இருக்கிற ஒரு அந்த சிறுபான்மையில் இருக்கிற ஒரு முஸ்லீமையோ கிறிஸ்டியனையோ யாரையோ ஒருத்தரை வந்து தாராளமாக அடையாளத்துக்கு ஸ்டேஜ்ல உட்கார வச்சா போதும். அடையாளம் கிடையாது. அணி எதுக்கு அவங்களுக்கு எதுக்கு உரிமை? அதுதான் சொல்றல, அந்த இடத்துல அந்த பையனுக்கு அந்த குழந்தைக்கு அந்த சிறுபான்மையர் ஒன்று சொல்லி அவங்கெல்லாம் பெரும்பான்மை அந்த மைண்ட் செட்டை உடைக்கிறதே இது ஒரு விஷயம்ன்ற. இதுக்காக தான் நாங்களே செய்யல. ஏன் பட்டியல் சமூகத்துக்கான அணி இல்ல? புரியல. பட்டியல் சமூகத்தினுக்கான சார் அதெல்லாம் பிரிக்கல. அது எல்லாமே உங்களுக்கு நீங்க பார்க்கும்போது அந்த இதை கிரியேட் பண்ணி கொண்டு வராங்க. இன்னொன்னு என்னன்னா, நீங்க இந்த 125 நிக்கும் டிரான்ஸ்ஜெண்டருக்கு ஒரு அணி உருவாக்குறீங்க. டிரான்ஸ்ஜெண்டர் அணின்னு உருவாக்குறது நீங்க அவங்க டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்றதா இல்ல அவங்க உரிமைக்காக பேசுறதா? மூணாவது பாலின அணின்னு ஒண்ணு வருது சார். ஆட்டோமேட்டிக்கா எல்ஜிபிடி இந்த இதுவுமே எல்லாமே கொண்டு வராங்க உள்ள. கவர்மெண்ட்லயே ரெகக்னிஷன்ல இருக்கும்போது அதை கிரியேட் பண்ணி கொண்டு வராங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன், மைனாரிட்டிஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கு சார். அப்ப அவங்க வந்து அப்போ அப்படிதான் பேசுறாங்கன்னு சொல்லுவீங்களா? நான் சொல்ல வரது முடிச்சிருங்க. அதுதான் சொல்றேன். அதை எது கொண்டு வராங்க இப்ப என்னன்னா, அவங்களுக்கான சலுகைகள் இருக்குல்ல, அவங்களுக்கான அந்த காம்பன்சேஷன், அவங்களுக்கான சலுகைகள், அவங்களுக்கான ரிசர்வேஷன்ஸ் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் யூஸ் பண்ற இடத்துல இருக்கு. இன்னொன்று நான் ஓப்பனா சொல்றேன், முதல்ல இந்த 128 அணி நீங்க பாத்தீங்களா? எத்தனை அணி பார்த்தோம்? வெறும் 16 அணி தான் பார்த்தோம். இப்பதான் 128 அணி வந்திருக்கு. 28 128 இப்போ வந்திருக்கு. 28 அணி வந்திருக்கு. முதல்ல 16 அணி இருந்துச்சு. அப்போ 16 அணி முடிஞ்சிச்சுன்னு அர்த்தமா? கிடையாது. அது 28 இருக்குல்ல. இந்த 28 நாளைக்கு 82 கூட மாறலாம், 38 போகலாம், 48 போகலாம். அதுல வரும். ஒன்னொன்னா டெவலப் பண்ணிட்டே வருவாங்க. நான் முட்டு கொடுக்கறதுக்காக பேசல, வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லைன்னா இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி கூட யூஸ் பண்ணிருக்கலாம். புரியுதுங்களா? ஏன் நான் இவ்வளவு தெளிவா சொல்றேன்? ஒரு மைனாரிட்டிக்கான ஒரு அணி இன்னைக்கு ஒருவேளை பிரியாரிட்டி லிஸ்ட்லயே அது இல்லையான்றதான் சொல்ல வரேன். இங்க பெரும்பான்மைவாதம் நாட்டுல பேசப்பட்டு சொல்ல வரேன். சிறுபான்மை மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. அததான் நீங்க பட்டியலினத்துக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா? அந்த பட்டியலினம் சொன்னும் போது வரத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். ஆனா சிறுபான்மை அணி வரும்போது நான் ஏன் சிறுபான்மை அணிக்கு நான் இதை சொன்னேன் அப்படின்னா, நாங்க தாவேக்கால தமிழ்நாடு கட்சி ஒரு சின்ன கட்சியிலேயே ஏன் சிறுபான்மை அணி பெரும்பான்மை அணி சிறுபான்மையை சொல்லும் போது அந்த வார்த்தையே தவறுன்ற. அவர் ஏன் சிறுபான்மைன்னு சொல்றீங்க? அவர் ஒரு மதத்தை சார்ந்தவர், நான் ஒரு மதத்தை சார்ந்தவர், நீங்க ஒரு மதத்தை சார்ந்தவர், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. நீங்க கம்மி, அதனால நீங்க சிறுபான்மை, அதுவே தவறு. அப்போ வளரும் பிள்ளைகள் இருக்குல்ல, அடுத்த பார்க்கணுமா? இதுதான் சரியா? அப்படிதான் பார்க்கணும். அது அப்படிதான் பார்க்கணும். அது தவறு. நீங்க தாவேக்காவை ஆதரிக்கிறீங்க. இந்த விஷயத்துல நான் கண்டிப்பா ஆதரிப்பேன், 100% ஆதரிப்பேன். ஒருவேளை நான் தாவேக்காவை எதிர்த்திருந்தாலும் இந்த விஷயத்தை நீங்க என்ன கேட்டீங்கன்னா நான் சத்தியமா ஆதரிப்பேன். ஏன்னா எங்க மாதிரி கட்சி இதுதான் நாங்க எதிர்பார்க்கிறோம். எங்களுக்கு இது வேணாம், எங்களுக்கு வேணாம். ஜாதி மதத்தை ஒழிக்கணும், இப்படிதான் ஒழிக்க முடியும். நீ மீண்டும் மீண்டும் சிறுபான்மைன்னு சொல்லி வாக்குக்காக வச்சு அதுல நீங்க ஒன்று கிரியேட் பண்றீங்கல்ல, அது தேவையில்லைன்ற, தவறுன்ற. அவனை சிறுபான்மையா நான் பார்க்கல, அவன் எண்ணில் ஒருவனாக நான் பார்க்கிறேன். அதை ஏன் நீங்க கொண்டு வரீங்க? அதை ஏன் கொண்டு வரீங்க? கொண்டு வராதீங்கன்ற. நல்ல விஷயம், அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இதை எல்லாத்தோட நான் பெருசா ஆதரிக்கிறது. இது வரைக்கும் நான் ஆதரிச்ச சில விஷயங்கள் இருக்குல்ல, அதை எல்லாத்தோட மேம்படுதுன்ற. அண்ணா வேற லெவல்ன்ற இந்த விஷயத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இது வேணாம், இது பண்ணாதீங்க. என்ன சிறுபான்மை, என்ன பேர் சார்? ஒரு உயிர்னால ஒரு உயிர் தானே சார். நான் 100 பேர் இருக்கிறான், அவன் 10 பேர் தான் இருக்கான் அப்படின்றதுக்காக அவனை சிறுபான்மையர் ஏன் சொல்றீங்க? அது தவறு. இதை பண்ணாதீங்க. இது ஜனநாயக நாடு. அவனுக்கும் அந்த சட்டம் தான், எனக்கு அந்த சட்டம் தான். அவனும் மனிதன், நானும் மனிதன். மனிதனை மனிதனாக பாருங்கள். அவன் மதம் அவனோட. அப்படி பாக்குறாங்களா? அதனாலதான் அதெல்லாம் கண்டிப்பா பாக்குறாங்க. பெரும்பான்மைவாதம் இங்க பேசப்படுது. 80% versus 20% சொல்றாங்க. அப்போ எண்ணிக்கையில குறைவா இருக்கிறவங்கள பாதுகாக்கிறதுக்கு சில நடவடிக்கைகள் தேவைப்படுது. ரொம்ப சிம்பிளா சொல்றேன் ஜெயம் ப்ரோ, நத்திங் கேன் பி சேஞ்ச் இன் a single day. ஓகே, இட்ஸ் a system. இது பல வருடங்களாக ஓட்டு பேங்காக என்னமோ பண்ணி ஏதோ பண்ணிருக்காங்க. இது நாளடைவில் மாறும். நான் அதை தான் சொன்னேன். அடுத்த தலைமுறைக்கு ஒரு தலைவன் நான் சொன்னதுக்கு காரணம் இதுக்குதான். இதுக்கு தொடர்ந்து ஒரு 20 வருஷம் போச்சு வச்சுக்கோங்களேன். இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கு, அதெல்லாம் கூட அப்ப தேவையில்லைன்னு சொல்றீங்க. இடஒதுக்கீடு வேற, உள்ஒதுக்கீடு சொல்றேன். உள்ஒதுக்கீடு இருக்கு. அதுல ஏதாவது சொன்னாங்கன்னா சொல்லுங்க. இப்ப நாளைக்கு உங்களுக்கு மேனிஃபெஸ்டோ கொடுப்பாங்கல்ல, அந்த டைம்ல ஒருத்தர் சொன்னார்ல, கர்நாடகா எலெக்ஷன்ல 4% இடஒதுக்கீடை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எடுத்து விடுவோம் அவருக்குன்ட்டுன்னு அப்படி சொன்னாங்கன்னா சொல்லுங்க, ரைட். இது அப்படி கிடையாது. ஒரு டீச்சர் இருக்கார் சார், ரொம்ப சிம்பிளா சொல்றேன். நீங்க அதிபுத்தி 2 பேருக்கு ஒரு டீச்சர் இருக்கார். நீங்க நல்லா படிக்கிறீங்க, நான் மொக்கையா படிக்கிறேன். ஆனா அந்த டீச்சர் என்ன பண்ணுவாங்க? தம்பி நீ 6 மணிக்கு மேல வீட்டுக்கு வா, ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கிறாங்க. அது தவறு கிடையாது. அந்த டீச்சரோட வேலை என்ன? என்னையும் உங்களை போல் புத்திசாலியாக்கி நல்ல மதிப்பெண் எடுத்து வளர வைக்கணும்னு தான் இருக்கும். அது அந்த மாதிரி தான் சிஸ்டத்தில் இருக்கிற உள்ஒதுக்கீடு. இடஒதுக்கீடா இருக்கட்டும், உள்ஒதுக்கீடா இருக்கட்டும், வளர வைக்கிறதுக்கு பண்றதே தவிர வேற எதுவும் இல்லை. ஆனா அந்த இடத்துல
ஓ காமேஷ் இந்த மதத்தை சேர்ந்தவன், இவர் வந்து ஜெய் வந்து இந்த மதத்தை சேர்ந்தவர், இந்த ஜாதி அந்த ஜாதி, அந்த டீச்சர் பார்த்தா அது தப்பு. அதை பார்க்காம இருக்கிறதுக்கு தான் 2 பேரையும் சமத்துவம் பண்றது போது தான் இந்த சிறுபான்மையர் பெரும்பான்மைன்ற ஒரு விஷயத்தை இல்லாம உடைக்கிறாருன்னு சொல்ல வரேன். உங்க இதுக்கே வரேன் நான். இப்போ நீங்க சொல்ற லாஜிக் படியே ஒருத்தருக்கு வந்து ஸ்பெஷல் அட்டென்ஷன் தேவைப்படுதுல்ல, எந்த அடிப்படையில் அதை நீங்க தீர்மானிப்பீங்க? சார் அதை தான் சொல்றேன், இத்தனை வருஷமாக சமநிலையாக கொடுக்காம இதை வந்து உடைச்சு பண்ணதுனால தான் நடந்திருக்குன்றேன். இதை உடைக்கணும்னா அடுத்த 20 வருஷம் ஆகும், அடுத்த தலைமுறைக்கு ஒரு தலைவனாக அவர் கொண்டு போறாருன்ற. நீங்க அதான் சொல்ற ஒரு சிஸ்டம்குள்ள மாட்டிக்கிட்டோம்ல. இப்போ ரொம்ப சிம்பிள், இந்த ஜேர்னலிஸ்ட் சோ கால் ஜேர்னலிஸ்ட் இருக்காங்கல்ல, திருப்பி ஒரு விஷயத்துக்குள்ளேயே வருவாங்க. அவங்க மீடியாவை பார்க்க மாட்டேங்கிறாரு, மீடியா இதுக்கு நீங்க சொல்லுங்க. இல்ல சொல்றேன், பார்க்க மாட்டேங்கிறாருன்னா மீடியா வந்து மக்களுடைய கேள்விகளை நானும் சொல்றேன், மீடியா பார்த்துட்டு தான், அது அவருடைய விருப்பம், பாக்குறது அவர் மீடியா பார்த்துட்டு தான் இருக்காரு. அவரு பார்க்கலன்னு சொல்றீங்க. இது சார் இதுக்குள்ள போனா அது பாக்குறதுன்னா பனையூருக்கு வரும்போது மீடியாவை நின்று இப்படி பாக்குறது இல்ல சார், மீடியா முன்னாடி கேள்வி பதில் சொல்லுது. இப்ப நான் மறுபடியும் சொல்றேன் உங்களுக்கு புரியுற மாதிரி. முதல்லலாம் வந்து எப்படி பார்ப்பாங்க சார், இட்ஸ் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன், என்ன சொல்லணும், அப்டேஷன் ஆஃப் டெக்னாலஜி. முதல்ல நம்ம மீடியான்றது எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம், ஒரு பேப்பர் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். அதான் சொல்ல வரேன். அதனால நான் இந்த கேள்விக்கு வரேன்றேன். நீங்க திருப்பி நீங்க கேட்டதுக்காக தான் நான் வைக்கிறேன். மீடியா பார்க்கறதுனா சும்மா எட்டி பார்க்கறது இல்லன்னு சொல்ல வரீங்க. இல்ல அது நீங்க அந்த டாபிக் குள்ள போனதால தான் நான் கேக்குறேன். மீடியா பார்க்கறாருன்னா எங்க பார்க்கறாரு, அதை இன்னொரு நாள் அந்த क्वेश्चन நீங்க கேளுங்க தனியா, அதை நம்ம பேசுவோம். இப்போ நான் பல தடவை சொல்லிட்டேன், நான் மீண்டும் அதை வந்து தெளிவா நான் விளக்குறேன். அதை விட்டுருங்க. இப்போ இந்த கேள்விக்குள்ளே வரும். சரி, ஏன் அப்போ வந்து ஒரு பட்டியல் சமூகத்தினருக்கான அணின்னு ஏன் உருவாக்கல சார்? அதுதான் சொல்றேன் சார், அது வரும் பிற்படுத்தப்பட்டோருக்கான அணி இல்ல. நீங்க சொல்றீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு, அப்ப உங்க லாஜிக் படி அத வந்து கேட்டிருக்காரு, ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு கேட்டிருக்காருல. அது உங்க லாஜிக் படி அதுவும் தப்பு சார். எது ஜாதிவாரி? சார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு தப்பு கிடையாது. ஏன் சொல்றேன், ஜாதிவாரி கணக்கெடுப்பு தப்பு இல்ல, சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்றது தப்பா? ஜாதிவாரி கணக்கெடுப்பு எதுக்கு அப்படின்றத பார்க்கணும். ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு ஜாஸ்தி போகுது, ஒரு சமுதாயம் சேர்ந்தது கம்மியா போகுது. அதை ஈக்குவலைஸ் பண்ணனும்னா எங்க தப்புன்றத. சரி, ஏன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு? அதுக்கான புரிதல் உங்களுக்கு இருக்கா? ஜாதிவாரி கணக்கெடுப்பு எதுக்கு? அதான் சொல்றல, ஒரு பர்டிகுலர் ஜாதி ஆளுக்கு ஜாஸ்தி போலாம், ஒரு பர்டிகுலர் கிடைக்காமே போலாம். அப்போ சமநிலை தெரியணும்னா சார் ஒரு சொல்யூஷன் எப்ப சார் தெரியும்? அந்த ப்ராப்ளம் என்னன்னு ஆராய்ஞ்சதானே சார் சொல்யூஷன். அதுதான் சார் சிறுபான்மை பெரும்பான்மை நீங்க பிரச்சனை இருக்கு சார். அதுதான் சார் பெரும்பான்மைன்னு ஒரு அரசியல் பண்ணும்போது சிறுபான்மையா இருக்கிறவர்களை பாதுகாக்கிறதுக்கு சில நடவடிக்கை தேவைப்படுது. அதுல உங்க லாஜிக் படி எக்ஸிகியூஷன்ல அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க, நான் அதுக்கு உங்களுக்கு கோடிட்டு காமிச்சிட்டேன். ஏதாவது லாஜிக் படி இப்போ நீங்க சொல்ற பாயிண்ட்க்கு நான் உள்ள வரேன். அவரே வந்து நீங்க சொல்றபடி பார்த்தா அவரே ஒரு சிறுபான்மையர்க்குள்ள இருக்கிறத தான் போட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஜோசப் விஜய் அவர் மைனாரிட்டியை சார்ந்தவர்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. பிரச்சனை இப்ப நான் சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு அவர்களுக்கான கான்ஸ்டிடியூஷன்ல சில ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க மேன்மைப்படுத்துறதுக்கு. இதை கை வச்சோ இல்லை இதுல ஏதாவது ஒரு இது கொண்டு வந்தாருன்னா, அது நான் எக்ஸாம்பிள் சேர்த்து கொடுத்துட்டேன். கர்நாடகாவில் யார் என்ன சொன்னாங்க, எப்படி எடுப்போன்றது ஒரு கட்சி சொன்னது வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். அப்படி இருந்தா இங்க என்ன சொல்ல வரோம்னா, உன் சமத்துவத்தை அடுத்த தலைமுறைக்கு நாங்க ஈக்குவலைஸ் பண்ணிட்டு வரோம். நாளைக்கு எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும்னா இதை நம்ம தெரிஞ்சு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணா மட்டும்தான், இதுக்கான பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சாதான் சொல்யூஷனே கொண்டு வர முடியும். உங்களுக்கு பிரச்சனையே என்னன்னு தெரியாத போது சும்மா அதுல பேசுறது அர்த்தம் இல்லை. அப்ப என்ன பண்ணும், இது என்னன்னு தெரிஞ்சுக்கும் போது இது வரும். ஆனா இப்போ நீ சிறுபான்மையரா இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை தெரியுமா நான் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஆனா நீ சிறுபான்மையர் சொல்லிட்டே இருக்கணும்ன்ற அவசியம் இல்லைன்னு தான் இங்க சொல்ல வரும். அவன் பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனைக்கு நான் தீர்வு கொண்டு வரேன். இந்த பிரச்சனையை தீர்வு, ஜாதிகளுக்கான தீர்வு, ஜாதிவாரி கணக்கெடுக்கும் போது இந்த தீர்வு எல்லாமே வெளில வரும்போது ஒன்னொன்னா நாளைக்கு எல்லோரும் சமமாகும் போது இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு பேசணுன்ற அவசியம் இல்லை, இந்த சிறுபான்மையர் பேசணுன்ற அவசியம் இல்லை. இது எல்லாமே உடஞ்சிடும். மனுஷனா பார்ப்பான், உனக்கான டேலண்ட் இருக்கா, நீ மேல வருவ, அவ்வளவுதான். இந்த சமநிலையை கொண்டு வரணும். கடந்த 60 வருடங்களாக நாங்க சமத்துவம் சொல்லி கொண்டு வரல, அதற்கான எந்த ஸ்டெப் எடுக்கல, வெறும் வார்த்தையாகவே வட சுட்டு இருந்தாங்க. நாளைக்கு கொண்டு வர உங்க லாஜிக் படி நாளைக்கு ஒருவேளை தாவேகா வந்து இந்த பட்டியலை எக்ஸ்டெண்ட் பண்ணி சிறுபான்மையினர் நல அணி பட்டியல் சமூக அணின்னு உருவாக்கிட்டா தாவேகா ஆதரவு நிலைப்பாட்டு வந்து விலகிடுவீங்களா? ஏன் உங்க இது அதை அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க சார்? ரொம்ப சிம்பிள். இப்போ ஒரு விஷயத்தை எடுத்திருக்காங்க, இது நோக்கி பயணிக்கணும்னு போறாங்க, அதுல சில பிரச்சனைகள் வருது அப்படின்னா மாத்துறது தவறு கிடையாது. எல்லாருமே வந்து அதான் சொல்றல, இப்போ நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துருக்கோம், ஒரு மாற்றம் கொண்டு வரோம், அது ஸ்டெப் பை ஸ்டெப் தான் கொண்டு வர முடியும். ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு. சோ எதிர்காலத்துல சிறுபான்மையினர் அணின்னு ஒன்னு இருக்காது நான் நம்புறேன். சிறுபான்மையினர் ஆணையம்னு ஒன்னு இருக்க கூடாது. மைனாரிட்டிஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் தேவையில்லை. மனுஷனா பாருங்க, நான் என்ன சொல்றேன், ஹியூமன் வெல்ஃபேர்னு வச்சுக்கோங்க.
அது ஏன் மைனாரிட்டி மெஜாரிட்டின்னு ஏன் வைக்கிறீங்க? ஹியூமன் வெல்ஃபேர் வச்சுங்க. அந்த இடத்துல ஒரு தவறு நடந்தால் அந்த சிறுபான்மையராக இருந்தாலும் சரி, இந்த வார்த்தைகளை நீங்க பொறுப்பு ஏத்துக்கிறீங்களா? அந்த வார்த்தைகளோட வலிமை தெரிந்து பேசுறீங்களா? நான் கண்டிப்பா எனக்கு அது பிடிச்சுதான் நான் சொல்றேன். நான் அவனை அந்த இடத்துல தான் நான் பாக்குறேன். எல்லோருக்கும் சட்டம் ஒரு மாதிரி, ஆனா அவனுக்கான ஒரு மைனாரிட்டி வெல்ஃபேர் கமிஷன்ஸ் தேவையில்லைன்றது உங்க பார்வை? அட்மினிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு அவர்களுக்கு அனைத்தும் கிடைக்கும் வரை, மறுபடியும் சொல்றேன், அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல உட்கார்ந்து அவர்களுக்கான எல்லாரும் கிடைக்கும் வரை. கிடைச்சிருச்சுன்னா தேவையில்லை, கிடைச்சிருச்சுன்னா தேவையில்லை. அதுதான் நானும் சொல்றேன். நீங்க இப்போ இன்னொரு சிம்பிள், அந்த கட்சியில நடக்கிற உள் விவகாரத்தோட பாலிசிஸ் டெசிஷன் மேக்கிங் நீங்க அவங்க கட்சி தான் கேட்கணும். நான் உங்களை தான் கேட்கிறேன். இந்த வார்த்தைக்கு நீங்க பொறுப்பேற்கிறீங்களா? அதனால சொல்றேன், அவங்களுக்கான பொறுப்பு நான் ஏற்க முடியாது. ஆனா இதை நான் வரவேற்கிறேன்னு சொல்றேன். ஆனா தாவேக்கு ஆதரவாளர் தான் இதெல்லாம் பேசிட்டு இருக்காரு. சார் நல்ல விஷயத்தை யார் ஆதரிச்சாங்க சார்? புரியுதுங்களா? நல்ல விஷயம் தானே. இப்போ நீங்க சொல்லுங்க, உண்மையா நீங்க சொல்லுங்க, இது நல்லதா கெட்டதா அவருக்கு செஞ்சது? சிறுபான்மையோர் அணி வேணும்ன்றத சுத்தி சுத்தி காமிச்சுக்கிட்டே இருக்கணுமா? அவர்களையும் சமத்துவமா ஆக்கி வாடா மணிச்சா, வாடா நண்பா, வாடா தொடன் கூட்டு போது கரெக்டா? எது கரெக்ட்? மக்கள் முடிவு பண்ணிட்டோம். அதுதான் சார், அதுதான் எனக்கு வேணும். அந்த மக்கள் அவனை ஆதரிப்பான். நான் அவனை சிறுபான்மையராக பார்க்கவில்லை சார். நாங்களே ஓப்பனா சொல்றோமே, தமிழ்நாடு கட்சி அப்படி ஒரு அணியே கிடையாது. நாங்க எல்லா அணியும் வச்சிருக்கோம். ஆனா நான் என்ன பெருமைப்பட்டேன் தெரியுமா? இப்படி ஒண்ணு இல்லடா நம்ம பண்ணாது, இதை தாண்டி இன்னொன்னு பண்ணார். நீங்க இதெல்லாம் கேட்டீங்கல்ல, எங்கேயாவது ரிட்டையர்டு பீப்புள் எல்டருக்கு ஒரு அணி இருக்கா? கொண்டு வந்திருக்காரு. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்ப நான் நினைச்சேன், நம்ம ஏதோ யோசிச்சோம், நம்ம கூட உங்க லாஜிக் படி பார்த்தா அவங்களே முதியோரா பாக்குறீங்க, அவங்களே மக்களா பாருங்க. அப்படி கிடையாது, நீங்க அப்படி பார்க்க முடியாது. அப்ப ஏன் சார் சீனியர் சிட்டிசன் வைக்கிறீங்க சார்? வயதுக்கு அவர்களுக்கான ஒரு மரியாதை இருக்கு. அவர்கள் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு இருக்கு. இப்போ ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இப்ப நான் கேட்கறேன், 2 பேரும் ஒண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு 2 சூட் கேஸ் உங்க அப்பாவையும் உங்க அம்மையும் தூக்கி போய் விட்டுருவீங்களா? எல்லாம் ஒண்ணுதான். நீ நான் 2 தூக்கிறேன், வானா நான் தூக்கிறேன், நீங்க தூக்காதீங்கன்றோம்ல, ஒரு மரியாதை கொடுக்குறோம்ல. அது அப்படிதான். எல்லாத்தையுமே பார்க்க முடியாது சார். சிறுபான்மையினர் வரும்போது நீங்க இதே கேள்வி என்ன நோக்கி கேக்குறீங்க சார்? நான் கேட்ட கேள்வி இல்ல, நீங்க சொன்னீங்கல்ல மரியாதை வேற, சிறுமைப்படுத்துறது வேற. இல்ல நீங்க ஏன் சிறுபான்மையரா கூப்பிடுறேன் நான் கேக்குறேன். நீங்க சொன்னதுல நீங்க முதியோர்னு நீங்க சொல்றதுக்கு ஒரு காரணம் சொல்றீங்கல்ல. கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி நான் தூக்குற வீட்டை எங்க அம்மா அப்பாட்ட கொடுக்க மாட்டேன், அந்த புரிதல் எனக்கு இருக்கு. உங்களுக்கு ஒரு இஸ்லாமிய சகோதரர் இருந்தாரு, இல்ல ஒரு நண்பர் இருந்தாருன்னா அவர்கிட்ட போய் கேளுங்க, நான் இந்த நாட்டுல சுதந்திரமா இருக்கிற மாதிரி உன்னால இருக்க முடியுதா? உனக்கு எந்த ஊருக்கு போனாலும் வீடு ஈஸியா கிடைக்குதா? உனக்கு எங்க போனாலும் ஈஸியா ஒரு இடத்துல வேலை கிடைக்குதா? உன்னுடைய அடையாளங்களை மறைக்காம இருக்க முடியுதா? இப்போ ஒரு நேத்திக்கு ஒரு தரவு வந்திருக்கு. அப்ப எப்படி சார் ட்ரீட் பண்ணுவீங்க? கேட்ட கேள்விக்கு பதில் சார் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் அடுத்த கேள்வி கேளுங்க சார். 74% ஹேட்ரட் ஸ்பீச் இந்தியால தான் அதிகமாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது யுஎஸ் ரிப்போர்ட் கொடுத்திருக்கு. அதை தான் சொல்றோம். அது எப்படி போகுது? சிறுபான்மையர் அந்த சிறுபான்மையர் தான் ஹேட்ரட் ஸ்பீச் சார். ஏன் சொல்றீங்க? ஏன் அப்படி சொல்றீங்க? சரி சார், சரி சார். அவனை மதினா பாருங்க, எதுவுமே வாடா நண்பான் தான் சொல்லணும். அவனுக்கு கொடுக்கலன்னா கொடுக்க வைக்கிறதுக்கு ஏன் காரணம்னா அவனோட அடையாளப்படுத்தி இறக்கிக்கிட்டே இருக்கீங்களா? அப்ப அவனும் சமத்துவமா பாத்துட்டீங்கன்னா இது தேவைப்படாது. எல்லாரும் மாதிரி பாப்பாங்க. ஒண்ணும் இல்ல, இந்த இன்டர்வியூ முடிச்சு நம்ம 2 பேரும் பைக் எடுத்துட்டு போலாம். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இருக்காரு, அவரை நம்ம கூட்டு போவோம். நான் அவரை மைனாரிட்டிலாம் சொல்ல மாட்டேன். போயிட்டு அவருக்கு வீடு கேட்போம். வெஸ்ட் மாம்பலத்தில் நீங்கள் அவருக்கு வீடு வாங்கி கொடுத்துருங்க. அவர் பேர் நான் இப்போ சொல்கிறேன். அவர் பேர் ஒரு இஸ்லாம் சமூகத்தை சேர்ந்த ஒரு பேராக இருக்குது. அவர் இஸ்லாமிய அடையாளங்களோட வராருன்னா நீங்க வீடு வாங்கி கொடுத்துருங்க சார். அப்ப மைனாரிட்டி மெஜாரிட்டின்னு பேசாம இந்த கேள்வி நீங்க கேட்க வேண்டியது 60 வருஷம் ஆட்சி செய்த திராவிட அரசியல் சார். சார் இது சரியில்லைன்னா சார் நீங்க வரீங்க. அதான் சார் சொல்றேன். அதனால உங்ககிட்ட கேக்குறேன் சார். முதல் படி இது. அதோட முதல் படி கேக்குறேன். இன்னில 5 வருஷம் கழிச்சு பாருங்க, அதே வெஸ்ட் மாம்பலத்துல மாடியில ஐயர் இருப்பாரு, கீழே முஸ்லீம் மெம்பர் இருப்பாரு. நடக்கும். இதுல இருந்து 10 வருஷத்துல நடக்கும். இன்னைக்கு நீங்க நடக்க அதுக்கு நோக்கி தான் பயணிக்கிறாரு. அதுதான் சொல்றேன், அடுத்த தலைமுறைக்கான தலைவர் சார். நான் கேட்கிறேன், காமராஜ் ஆட்சிக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சா? காந்திஜி இருக்கும் போல இந்த பிரச்சனை வந்துச்சா? இவ்வளவு மோசமான ஒரு ஹேட்ரட் இருந்துச்சா? இன்னைக்கு இந்த பிரச்சனை இருக்கு சார். அத வருது இல்லையா? அதுதான் சொல்றேன், சமத்துவம் சமூக நீதி பேசுறவங்க செய்ய முடியல. இந்த தலைமுறைக்கு அது இல்ல, இன்னும் மோசமாக கொண்டு போயிட்டு இருக்கிறது. அடுத்த தலைமுறைக்கு இது மாத்தணும் அப்படின்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க மாத்தும் போது மட்டும்தான் வரும். அவனை அப்படி பார்க்காதீங்கன்னு தான் சொல்றோம். அதுக்கு ஒரு அணியை போட்டு அதுக்கு ஒருத்தனை உட்காத்தி வச்சு அவனை ஏன் மேம்படுறீங்க? நீ வாடா, நீ பெரும்பான்மைடா, உன்னை அவன்டா சிறுபான்மை சொன்னா நில்றா இங்க அப்படின்னு வைக்கிறாங்கல்ல, அது வேணும். அந்த நோக்கத்துல தான் அவர் என்ன பண்றாரு, அந்த பெண்மணி இருந்தாங்க இல்லையா, எங்க போட்டிருக்காரு, கொள்கை பரப்பு இணை செயலாளரா போட்டிருக்காங்க அந்த அம்மாவை. அந்த டாப் 5 பேர்ல அவங்களையும் உட்காத்தி வச்சாங்க. ஒரு பெண்மணியாகவும் ஒரு இதுவாகவும் கொண்டுறாங்க. அங்க அவர் பிரிச்சு பார்க்கல. நல்ல விஷயம் தானே, நல்ல விஷயத்த வரவேறுங்க. அதுல 1-2 தவறுகள் எப்படி இருக்குன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன்ல நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். எதிர்பார்த்தது வேற மாதிரி இருக்கும். அதை திருத்திக்கும் கொள்வார்கள். ஆனா எண்ணம் அதுதான் இங்க முக்கியம். உன் எண்ணம் சரியா இருந்தா போதும்.
ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே கொண்டு வந்துடும். அதில் ஒன்று ரெண்டு ஓகே இப்படி பண்ணக்கூடாதுப்பா, இப்படி பண்ணும்பா, ஓ இப்படி பண்ணோமா, இப்போ இப்படி மாற்றினா கரெக்டாக இருக்கும்பா அப்படின்னு. அது எப்போ வரும்? ஒரு பிரச்சனை இதை மாற்றணும்னா முதல் படி அந்த எண்ணத்தோட வாங்க. அந்த எண்ணத்தோட தான் அவர் வராரு. அதுதான் நாங்கள் பார்க்குறோம். இதுக்கான சொல்யூஷன் தெரியாது. அந்த எண்ணம் இருக்குன்றதுல எங்களுக்கு சந்தேகம் இல்லை. ஆமா, அது போதுமே. அந்த எண்ணமே மாற்றத்தை கொடுக்குமே. அந்த எண்ணத்தை மாற்றத்தை கொடுக்கும். எங்க சார் மாற்றம் கொடுக்கும்? சார் இப்போ நான் வந்திருக்கேன் சார், நான் அரசியல்வாதியாக ஏன் வரணும்னு வரேன்? எனக்கு நல்ல சமுதாயத்தை கொடுக்கணும், என் தமிழ்நாடு நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சு சந்தோஷமா இருக்கணுன்ற எண்ணத்தில் வரும். அந்த எண்ணம் எங்கே வந்துச்சு? உள்ள வரும்போது அது நடக்குதா நடக்கலையா, நான் என்ன தவறு பண்ணேன், நான் சக்ஸஸ்ஃபுல் பொலிட்டிஷியன் என்ன ஆகலையான்ற ரெண்டாவது. ஆனால் முதல்ல எண்ணத்தோட வந்தான்ல, அந்த எண்ணத்தை நோக்கி பயணிக்கும் போது நான் செய்யும் தவறுகளை திருத்திக் கொள்ளும் போது கண்டிப்பாக இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு மாற்றக்கூடிய இது இருக்கும். ஆனால் நான் வரும்போதே கொள்ளடிக்கணும்னு வரேன், வரும்போதே ஜாதி பிரித்து பார்க்கணும்னு வரேன், பிளவு அரசியல் செய்யணும்னு வரேன் அப்படின்னா அதுதான் தவறு. எண்ணம் எங்கே இருக்குன்னு பாருங்க. அந்த எண்ணம் நல்லெண்ணத்தோட இருக்காரு விஜயன்னா, அதை நோக்கி பயணிக்கிறாரு. அப்போ வரும். ஒருவேளை நாளைக்கு நடக்குதா நடக்கலன்னு எனக்கு தெரியாது, நடக்காமல் இருக்கணும், நான் இது மூலமாக வேண்டிக்கிறேன். அவர் பார்த்துக்கிறாருன்னா ரொம்ப சந்தோஷம். தயவுசெய்து புசியான் அண்ணனுக்கும் சொல்கிறேன், ஜான் சாருக்கும் சொல்கிறேன், விஜயண்ணாக்கும் இது மூலமாக சொல்கிறேன், இதை நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். நமக்கு இந்த சிறுபான்மை பெரும்பான்மை அணிலாம் வேண்டாம், மனித அணியாகவே வச்சுப்போம், சந்தோஷமாக வாழ்வோம், எல்லோரையும் சிரமமாக பாருங்கள். அதனால தான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லியிருக்கேன். நன்றி.